ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் மாசி கருவாடு தொக்கு பண்ண போகிறோங்க. 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. இது ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்துட்டையுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மாசி கருவாடு இந்த மாதிரி தாங்க பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்துட்டு நம்ம இன்னுமே வந்துட்டு பவுடர் பண்ணிட்டு தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அந்த எண்ணெயில் வந்துட்டு தக்காளி சேர்த்து வச்சு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த தொக்குக்கு வந்துட்டு நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். மாசி கருவாடு இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கிடைக்குதுங்க. நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருக்காங்கங்க. பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுக்கலாங்க. மண் பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாங்க பவுடர் பண்ணது இருக்கும் மாசி கருவாடு. நாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாசி கருவாடு தொக்கு சாப்பிட எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிட்டுட்டு இருக்கலாங்க. அந்த அளவுக்கு சுவை அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. இதை அப்படியே சுருள வதக்கிக்கலாம். இவ்வளோ தாங்க, அருமையான மாசி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.